அப்ப இங்க வந்து முருகன் முப்பாட்டன் எங் தமிழ் கடவுள் அவர் வந்து இந்த கர்நாடகாரன் ஒரு படம் எடுக்கிறான், ஆந்திராக்காரன் ஒரு படம் எடுக்கிறான், முருகன் வடக்குல பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. டேய் என் முப்பாட்டன் மீசியை முறுக்கிட்டு வந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு போய் தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டுருக்கு. நீங்க எல்லாம் ஏன் வாய் பேசல? எந்த ஏரியால எங்கேயாவது சர்வேகளை பார்த்திருக்கீங்களா? சர்வேகள் இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல உட்காந்து ஆஞ்சநேயர் படம், கிருஷ்ணர் படம், ராமர் படம், முருகன் படம் தான் செதுக்கி இருப்பாங்களா? எந்த இடத்துல? தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கடவுளுக்கு விளக்கேத்தனா எவனுக்கு எங்க எரியுது? கோவில் வணிக வளாகம் கிடையாது, அது பிசினஸ் பிளேஸ் கிடையாது. இதுல இவ்வளவு உள்ள வந்துச்சு, இது இவ்வளவு வெளியே போச்சு. அது வந்து ஆன்மீகத்தம். அங்க ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒவ்வொரு சிலைக்குமே ஒரு தாத்பரியம் இருக்கு. கோவிலுக்கே நீங்க தான் ஓனர் போலவும், நாங்க தான் அந்த கோவிலையே கட்டினது போலவும் போனதுல அந்த உலக நாயகன் சொன்னார் பாருங்க, ராஜராஜ சோழனை விட எப்படி ராஜராஜ சோழனை விட அதிகமான இதை சொல்லும் பொழுது அப்படியே எனக்கு அப்படியே எப்படி கோவம் எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு வருது. அப்ப ராஜராஜ சோழனை விட நீங்க அதிகமா இருக்கீங்கன்ற அளவுக்கு நினைக்கிறீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த இந்து சமயத்துறை வந்து தலக்கணத்தோடு திமிரோடு நீங்க இருக்கீங்க? நீங்க கட்டின கோயில் அதெல்லாம். அடுத்த ஒரு டி.கே. சிவகுமார் சொல்றாரு, மேகதாது அணை கட்டுறதுதான் காவிரி பிரச்சனைக்கே தீர்வு. எப்படி? அதாவது எப்படின்னா, இப்ப நான் பசியோட இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உன் கையில தட்டு இருக்கு பாரு, அந்த தட்டுல கொஞ்சம் சோறு இருக்குல்ல, இந்த தட்டோட சோத்தை என்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு தீர்வு, பசியே இருக்காதுன்னு சொல்ற மாதிரி. அப்ப தமிழக மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்ங்கிறது முழுக்க முழுக்க தமிழின துரோகிகள். இந்திரா காந்தி அம்மையார் வந்து கலைஞர் அவர்கள்ட்ட வந்து நீங்க கேஸ வாபஸ் வாங்குங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு ஏமாத்தி அவரை வழக்க வாபஸ் வாங்க வச்சாங்க. காங்கிரஸ் எந்த காலத்திலும் தமிழக நலனுக்காக பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணம் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து இப்போ திடீர்னு சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்க தாவேக்கா ஆட்சி. இப்போ அங்க கோர்ட்ல என்ன மேம் சொல்லப்பட்டுச்சு? சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் நல்லா அடி, போன தடவை ஆட்சி கொட்டு வாங்குதுன்னா இந்த தடவை நல்லா மரண அடி கொடுத்து அனுப்புறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். இந்த என்ன சொல்லி போயிருக்காங்கன்னா, இங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அந்த டிவிஷன் பெஞ்சும் வந்து விலக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விலக்கு ஏத்தலாம்னு சொன்ன ஆர்டருக்கு ஸ்டே கொடுங்க, தடை கொடுங்கன்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? ஸ்டே கொடுக்க முடியாது, அதுக்கு தடையெல்லாம் போட முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஒரு 8 வாரம் கழிச்சு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை எடுத்துக்கிறதா இல்லையான்றத எடுத்துக்கிறத பார்ப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எதற்காக தமிழ்நாடு அரசு, இந்த தாவேக்கா அரசு எதுக்கு வந்து கேஸை தூக்கிக்கிட்டு நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்க? இப்போ உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் உங்கள்கிட்ட வந்து போராட்டம் பண்ணா? எந்த இஸ்லாமிய அமைப்பு போராட்டம் பண்ணுச்சு? அப்ப இங்க வந்து முருகன் முப்பாட்டன் எங் தமிழ் கடவுள் அவர் வந்து இந்த கர்நாடகாரன் ஒரு படம் எடுக்கிறான், ஆந்திராக்காரன் ஒரு படம் எடுக்கிறான், முருகன் வடக்குல பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. டேய் என் முப்பாட்டன் மீசியை முறுக்கிட்டு வந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு போய் தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டிருக்கு. நீங்க எல்லாம் ஏன் வாய் பேசல? எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள், நாடக கோஷ்டி தானே, நீங்க நாடக கும்பல் தானே. அப்போ உங்க முப்பாட்ட முருகனுக்கு முதல் படை வீட்டுல விளக்கேத்தணுங்கிறான், விளக்கேற்ற முடியாதுங்கிறான். கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிருச்சு விளக்கேற்ற கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கோஷ்டியெல்லாம், முருகன் கோஷ்டியெல்லாம் எங்க போச்சு? முருகனை வச்சு முக்கி திரும்புற பக்கம்லாம் வீடியோ போடுறாங்க. முருகன் தமிழர் தான், முருகனுக்கு சிவனுக்கு சம்பந்தம் இல்லை, முருகன் வடக்குல பிறக்கல, முருகன் தெற்குல பிறக்கல, முருகன் வேற, சுப்பிரமணியம் வேற, கார்த்திகேயன் வேற, கடம்பன் வேற, என்னென்னமோ சொல்றீங்க. சரி, எல்லாம் சொல்ற. முருகன் தமிழ் கடவுள், தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கடவுளுக்கு விளக்கேத்தனா எவனுக்கு எங்க எரியுது? அத கேள்வி கேட்க இந்த கோஷ்டியெல்லாம் எங்க போச்சு? இந்த பாரிசாலன், பூரிசாலன், இந்த சீமான் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? ஏன் நீங்களா வாயை திறக்கல? உங்க முப்பாட்டை முருகன், தமிழ் கடவுள் முருகன், இந்த வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாரு, தமிழ் முருகன். வெற்றிமாறன் வாயை திறக்க வேண்டியதானே? அதுல நடிக்கிறார் தனுஷ், வாயை திறக்க வேண்டியதானே? ஏங்க, தமிழ் முருகனுக்கு தமிழ்நாட்டுல விளக்கேத்தனா எவன்டா அதுக்கு குறுக்க வர்றது? எவன்டா உச்சநீதிமன்றம் போனது கேட்பீங்களா நீங்க? அப்போ உங்களோட ஐடியாலஜி என்ன? உங்களுக்கு தேவை இங்க முருகன் கிடையாது, உங்களுக்கு தேவை இங்க பிரிவினைவாதம். எப்படி இருந்தாலும் இந்துக்களை பிரிச்சு விட்டு விளையாடணும், அதுதான் உங்களுக்கு தேவை. இப்ப தமிழ்நாட்டு இந்துக்கள் தெளிவா இருக்கணும். ஏன் முருகன் கோயில்ல விளக்கேத்துறதுக்கு யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? இவ்வளவு சிம்பிள். ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவில்ல விளக்கேத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எனக்கு தோணுதுன்னா நான் ஒரு நிலையில ஏத்துவேன், இல்ல எனக்கு வேணும்னா நான் எனக்கு நேராச்சா நான் வாசல்ல நின்று ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு போயிருவேன். அப்போ அதுக்கு பேரே என்ன பேரு? தீபத்தூண். தீபத்தூண்ல என்ன பண்ணுவாங்க? தீபம் தானே ஏத்துவாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் முட்டா பீசுங்க இவனுங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேரே வச்சிருந்தாங்க, தீபத்தூண்.
வழிபடுக்கள், இதை வந்து அந்த சாப்பாடு வைக்கிற இடம், ஒவ்வொன்றுக்கும் பேர்லயே இருக்கும் அர்த்தம். தீபத்தூண்ல இந்த அம்மா கனிமொழி அம்மா ரொம்ப அறிவாளியா, அது சர்வே கல். எப்படி சர்வே கல்ல இத்தனை உயரத்துல வச்சு அதுல ஆஞ்சநேயர் படம்லாம் செதுக்கி, எந்த ஏரியால எங்கேயாவது சர்வே கல்லை பார்த்திருக்கீங்களா? சர்வே கல் இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல உட்காந்து ஆஞ்சநேயர் படம், கிருஷ்ணர் படம், ராமர் படம், முருகன் படம் எல்லாம் செதுக்கி இருப்பாங்களா? எந்த இடத்துல? அப்போ நீங்க உங்க மனசுல எவ்வளவு வன்மம்? அப்போ எந்த மலைக்கு மேல இப்படி இவ்வளவு உயரத்துல சர்வே கல் நிக்குது? அப்ப இன்னைக்கு கோர்ட்ல அங்க வந்து ஃபுல்லா ஆய்வு பண்ணி எல்லாம் பார்த்து, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த தீபத்தூண் இருக்க இடம் முருகனோட மலைக்கு சொந்தமான இடத்துல இருக்கு. முருகன் மலை, அது எங்களோட உரிமை. அந்த இடத்துல விளக்கேத்தனா யாருக்கு என்ன பிரச்சனை? இப்ப சமீபத்துல அந்த தர்கால வந்து கந்தூரி விழா நடத்தினாங்க. அப்ப அந்த கோவிலுக்கான கோவில் மரத்துல கொண்டாந்து அந்த கொடியை கட்டினாங்க, தர்கா கொடிய. அதுக்கு நீங்க பொங்குனீங்களா? இல்ல அதுக்கு எத்தனை இந்துக்கள் போராட்டம் பண்ணாங்க? எத்தனை இந்துக்கள் போயிட்டு பிரச்சனை பண்ணாங்க? நீங்க பண்ணலாமா? அத கோவில் மரத்துல கொண்டாந்து நீங்க உங்களோட கொடியை கட்டினீங்க. அப்ப கேள்வி கேட்டாங்கல்ல கோர்ட்ல, அதை யார் பர்மிஷன் கொடுத்ததுன்னா வாயை மூடிட்டு இருக்கிறானுங்க இந்து சமய அறநிலையத்துறையில. நீங்க எதுக்கு இருக்கீங்க? கோவில் நடைமுறை, ஆகமம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் பேசுறீங்கல்ல. ஏன்னா கோவில் மரத்துல அங்க கொண்டாந்து அந்த மரத்துல எதுக்குடா கட்டுறாங்க? நீங்க அதை கட்டக்கூடாதுங்க, உங்களுக்குன்னு இடம் இருக்குல்ல, அதுலதான் கட்டணும்னு சொல்லணும்ல. சொல்லல, அதுக்கும் நாங்க ஒண்ணும் சொல்ல விட்டாச்சு. ஆனா கோவில் நிலத்துல இருக்க தீபத்தூண்ல விளக்கேத்துனா அவங்க மனசு புண்பட்டுருமா? இந்து சமய அறநிலையத்துறை போய் சொல்லுது கோர்ட்ல, இது 100 வருஷமா பழக்கத்திலே இல்லாததுங்க, இதை செய்யறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். இந்து சமய அறநிலையத்துறை போய் சொல்லுது, உங்களெல்லாம் உட்காந்து நல்லா மூக்கு முட்டை, அந்த சத்யராஜ் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, உங்களெல்லாம் எங்க உண்டியல் காசை வச்சு நல்லா மூக்கு முட்டை, உங்களுக்கு எல்லாம் சம்பளம் போட்டு சோறு போட்டு நல்லா கழுத்து வரைக்கும் சோறு போட்டு அங்க உட்கார வச்சிருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நல்லா கோவிலுக்கு எதிராக என்னென்ன வேலை பார்க்கணுமோ 50 வேலையும் பார்த்துட்டு இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. அப்போ இன்னைக்கு இருக்க தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். நம்ம போய் நம்ம வீட்டுல சாமி மரத்துல விளக்கேத்துறப்ப எல்லார் வீட்டு சாமி மரத்துலயும் இன்னைக்கு முருகன் இருக்காரு. அந்த முருகன் படத்தை பாக்குறப்ப வெட்கப்படணும் ஒவ்வொரு இந்துவும். இன்னைக்கு நம்மளோட முதல் கடவுள், அந்த முதல் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, அவரோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்த மாட்டோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. நம்ம எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு தின்னுட்டு நல்லா விதவிதமா தின்னுட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த தமிழ்நாட்டுல இந்துக்கள்லாம் இப்படி கேவல கட்டு உட்கார்ந்துருக்கோன்றத தமிழ்நாடு இந்துக்கள் உணர்ந்துக்கணும். பட் இந்து அறநிலையத்துறை இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க மேம். இருந்தாலுமே இப்போ சேகர் பாபுவோட கம்பேர் பண்ணும்போது ரமேஷ் அவர்கள் நல்லா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. முக்கியமாக ஒரு கோயிலில் எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ தங்கம் வந்திருக்கு, எவ்வளோ வெள்ளி வந்திருக்குன்னு வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வருது மேம். அது பாராட்டலாமே. அது நாங்கள் என்ன சொல்கிறோம், சிங்கத்தை விட புலி கொஞ்சம் பரவாயில்லைங்க, புலியை விட நரி கொஞ்சம் பரவாயில்லைங்க, அதை விட கழுத புலி கொஞ்சம் பரவாயில்லைங்க. இது எங்களுக்கு வேண்டாங்கிற. எங்களுக்கு தேவை கோவில் வணிக வளாகம் கிடையாது, அது பிசினஸ் பிளேஸ் கிடையாது. இதுல இவ்வளவு உள்ள வந்துச்சு, இது இவ்வளவு வெளியே போச்சு. அது வந்து ஆன்மீக தலம். அங்க ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒவ்வொரு சிலைக்குமே ஒரு தாத்பரியம் இருக்கு. அந்த சிலையவே இப்படிதான் தொடங்கணும் இருக்கு, சுத்தம் பண்ணணும் இருக்கு. இவனுங்க ஓஸ் பைப்பை விட்டு அடிச்சு கிளீன் பண்றானுங்க சிலைய. எத்தனை கோவில்கள்ல இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கட்டணம் கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லா நீங்க அந்த தூணுக்கு நடுவுல சிமெண்ட்ல இதை எழுப்பி ஒரு இதாக்குறீங்க. அப்ப அது எவ்வளவு தொன்மையானதா? ஒரே ஒரு தூணை உங்களால இன்னைக்கு செதுக்கிற முடியுமா? அதுல அதை ஃபுல்லா சிமெண்ட்டை போட்டு பூசி இதாக்குறாங்க. ஏன் கோவிலுக்கு வெளியில நீங்க ஒரு ஆபீஸ் கட்டிக்க மாட்டீங்களா? அதே போல எத்தனை இடத்துல இவங்களுக்கு ஃபேன் போடணும்னு சொல்லி அந்த கருங்கல் இதுலயே வந்து ஓட்டையை போட்டு இவங்களுக்கு ஃபேன் போடுறது, கருங்கல் இதுலயே ஓட்டையை போட்டு ஏசியை போடுறது, பல இடங்கள்ல வீடியோ போட்டிருக்காங்க, போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புராதனமான சிலைகளுக்கு இருக்குல்ல, சிலைகளுக்கு நடுவுல கயிறை கட்டி விட்டு ஒயரை தொங்க விட்டு இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு டெலிஃபோன் ஒயரு, இந்த ஏசி ஒயரு, இந்த மாதிரியான ஒயர்லாம், வைஃபைக்கு எல்லாம். உங்களுக்கு அதோட புனிதம் புரிஞ்சிச்சுன்னா இந்த செய்வாங்களா யாராவது? இவ்வளோ சிம்பிளுங்க. அப்ப கோவிலுக்குள்ள இருக்கிறது நாங்க எங்க சாமி அதுல உயிரோட இருக்குன்னு நாங்க நம்புறோம். அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. அதுக்குள்ள போகும்பொழுது நீங்க உங்களுக்கு எப்படி கேட்டாலும், விஞ்ஞானமா கேட்டாலும் விஞ்ஞான ரீதியா பதில் சொல்லலாம், நீங்க மெய்ஞானமா கேட்டாலும் மெய்ஞான ரீதியா பதில் சொல்லலாம். அப்போ நாங்க அங்க போய் அந்த குறிப்பிட்ட அந்த கருவறையில போய் நிற்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விதமான அதிர்வலைகளை, அந்த காஸ்மிக் வேவ்ஸ், அந்த எல்லாத்தையும் மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ அப்படி ரிசீவ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்குது, எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்குது. ஓகே, லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம கோவில்கள் கொடுக்குது. அப்ப அந்த கோவில்கள் ஒரு மிஷன் இருக்குன்னா அந்த மிஷனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நீ அந்த மிஷினை வந்து எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிதான் கிளீன் பண்ணணும். பெட்ரோல் ஓடுற வண்டியில டீசலை ஊத்துனா, டீசல் ஓடுற வண்டியில மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துனா, இல்ல மண்ணெண்ணெயில வேலை செய்யறத குருடாயில தூக்கி ஊத்துனா அந்த மிஷன் அவ்வளவுதான் கொலாப்ஸ் ஆகி போயிடும். அப்படிதான் இன்னைக்கு நம்மளோட கோவில்களை கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன பண்ணணும், ஆகம விதிகள், நம்மளோட மன்னர்கள் எப்படி பண்ணி வச்சாங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை
கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள அந்த தாத்பரியம் தெரிஞ்சவங்க, அந்த ஆகமம் தெரிஞ்சவங்க எல்லாம் மதிக்கிறதே கிடையாது இந்த சமயத்துலக்காரங்க. இவங்க தான் என்னமோ கோவிலுக்கே ஓனர் மாதிரியும், அந்த கோயிலே கட்டினது இவங்க தான் போல இருக்கும், போய் அங்க உட்காந்து அதிகாரம் பண்றது, இது பண்றது, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க. ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோவில்ல விளக்கு தூண் இருக்குன்னா அங்க விளக்கு எரியணுங்க. இன்னைக்கு முருகன் கோயில கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல விளக்கேத்த விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவே அங்க மதுரை மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவுதான் கொண்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல விளக்கேத்துறது மூலியமா அந்த மதுரை மக்களுக்கு ஒரு சுபிட்சம் வருமா இல்லையா? நீங்க வச்சு பாருங்க, இன்னைக்கு மதுரைய குப்பை குளங்கள்ல இந்தியாவிலே முதல் மாநிலமா மாவட்டமா ஆக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதை காட்டுது? கோவில்கள் இருக்க இடத்துல குப்பை இருக்கலாமா? அசுத்தம் இருக்கலாமா? அசுத்தம் இருக்க இடத்துல தெய்வீக சக்தி வருமா? அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணி 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 அங்க இருக்கிற மக்களை இது பாதிக்கும். அவங்க எந்நேரமும் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, எந்நேரமும் ப்ரெஷர்ல இருப்பாங்க. அவங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் நெகட்டிவ் ஆகும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குப்பைகள் உன்னை சுத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உனக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு டென்ஷன்லயும் கடுப்புலயுமே இருப்பாங்க மதுரை மக்கள், அவங்க எல்லாருக்குமே. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களை ஆட்சி பண்றவங்க அந்த ஊரை சுத்தமா வச்சுக்கணும், கோவில்களை சுத்தமா வச்சுக்கணும். கோவில்கள் எப்படி இயக்கணுமோ அந்த சூட்சமம் தெரிஞ்சவங்க அதை வந்து இயக்கணும். அப்ப அதனாலதான் அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா மடாதிபதிகள், குருமார்கள், ஆதீனங்கள் இவங்களை உருவாக்கி அவங்க அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபண்ட் இது பண்றதுக்கெல்லாம் தனியா தக்காரு இவங்களெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களோட வேலையும் கோர்ட்டு இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்குன்னா, இந்து சமயத்துறை அங்க கணக்கு வழக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா, போய் ஆடிட்டிங் பார்க்கணும், பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கா, பார்த்துட்டு வெளியில வந்துடணும், அவ்வளவுதான் வேலை. ஆனா இன்னைக்கு கோவிலுக்கே நீங்க தான் ஓனர் போலவும், நாங்க தான் அந்த கோவிலையே கட்டினது போலவும், போனதுல இந்த அந்த உலக நாயகன் சொன்னார் பாருங்க, ராஜராஜ சோழனை விட எப்படி ராஜராஜ சோழனை விட அதிகமான இத சொல்லும் பொழுது அப்படியே எனக்கு அப்படியே எப்படி கோவம் எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு வருது. அப்ப ராஜராஜ சோழனை விட நீங்க அதிகமா இருக்கீங்கன்ற அளவுக்கு நினைக்கிறீங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த இந்து சமயத்துறை வந்து தலக்கணத்தோடு திமுறோடு நீங்க இருக்கீங்க? நீங்க கட்டின கோயில் அதெல்லாம் அந்த கோவில ஒரு செங்கலை எடுத்து வைக்க முடியுமா உங்களால? இல்ல ஒரு செங்கலை நீங்க ஒரு கோவில நீங்க கும்பகோணம் பக்கத்துல ஒரு தூணை பிரிச்சுட்டாங்க, இப்ப வரைக்கும் அந்த தூணை திருப்பி அடக்க முடியல அவங்களால, குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த லட்சணத்துல இருக்கீங்க நீங்க. அப்ப எங்க முன்னோர்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சிற்ப சாஸ்திரத்துல அவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் இருந்திருக்காங்க. இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோவில்ல இருக்க ஒரு தூணை செதுக்க முடியாது எவனாலையும். அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அறிவார்ந்தவர்களா இருந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க? சனாதனம் படிக்கவே விடல, சனாதனத்தை படிச்ச அந்த வன்னியரசு போய் பேசுறாரு ஸ்கூல்ல, இந்துக்கள் சனாதனத்துல படிச்சாங்கன்னா, தாழ்த்தப்பட்டவங்க படிச்சாங்கன்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனாங்களாம். எங்கேயா ப்ரூஃப் இருக்கு? ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட போய் நீங்க மாதிரி பொய்ய பேசலாமா நீங்க? அப்ப இது மாதிரி பேசுறாரு வன்னியரசு அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு உதயநிதி மேல கைது இது பண்றாங்கல்ல, இப்ப வன்னியரசு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட போய் இதெல்லாம் நீங்க பேசலாமா? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? யார் சொன்னா? யார் வந்து ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன யார் சொன்னா? அப்ப வந்து பட்டியலின மக்கள் வந்து படிக்காம இருந்தாங்களா? படிக்காம இருந்ததுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சிற்ப சாஸ்திரம் தெரிஞ்சவங்கல இருந்து எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருந்திருக்காங்கல்ல, அப்ப நீங்க எப்படி யாரை வச்சு சொன்னீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் எடுத்து வைங்க. அப்ப போற போக்குல நீங்க பொய்யா பேசிட்டு இங்க தமிழர்கள் எல்லாரும் அப்ப வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி முட்டா பேலைகளா இருந்தாங்களா, இல்ல இஸ்லாமியர்கள் வந்து நம்மள படிக்க வச்சானுங்களா? என்ன கதை பேசிட்டு இருக்கிறானுங்க? அப்ப இப்படி எல்லாரும் பொய்யா பேசி 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 இந்துக்கள் மண்டையில திரும்ப 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 இல்ல நீங்க எல்லாமே முட்டாள்கள், உங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, உங்களை எல்லாம் நசுக்குனாங்க, உங்களை எல்லாம் பிதுக்குனாங்க, நாங்க தான் வந்து உங்களுக்கு வாழ்வு கொடுத்தோன்னு பேச வைக்கிறத நம்புற வரைக்கும் இந்துக்களுக்கு விடிவு காலம் கிடையாது. இந்துக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும். நம்மளோட கோவில்களும் நம்மளோட உரிமைகளையும் பாதுகாக்கல அப்படின்னா நம்மளோட அடையாளத்தை அழிச்சிருவானுங்க. அடையாளத்தை அழிச்சா முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் நம்ம மூளையில இருக்க மெமரி அழிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளாம் வெறும் ஜடம். நம்மளை ஈஸியா அடிமைப்படுத்திட்டு ஈஸியா காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. இன்னைக்கு எப்படி எவ்வளவு பெரிய எகிப்து சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் எகிப்தியர்களா எங்க? ரோமானியர்களா எங்க? இல்ல, அழிச்சு ஃபுல்லா மதம் மாத்திட்டாங்க. அப்படி ஒரு இதே இல்லை. இன்னைக்கு எல்லாம் வெறும் பாலடைஞ்ச கட்டடமா வெறும் மியூசியமா நின்றுட்டு இருக்கு. அவங்களோட வழிபாட்டு தலங்கள்லாம் மியூசியமா இருக்கு. அப்படி நம்மளோட கோவில்கள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அப்ப இந்துக்கள் புரிஞ்சுக்கணும், அதை எடுத்து கேள்வி கேட்கணும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம பிள்ளையோ அவங்க பிள்ளைக்கோ கும்பிடுறதுக்கு கோவில் இருக்காது. மேம் கடைசி ஒண்ணே ஒன்று மேம், இப்போ மேகதாது இஷ்யூல வந்து விஜய் அவர்கள் வந்து தாவேக்கு ஆட்சி சரியா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு இதோட டெப்த் புரியறதுக்கே டைம் ஆகும் அப்படின்றத நினைக்கிறேன். காங்கிரஸ் விஜய் அவர்களை வச்சு பெரிய லெவலில் பிளே பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் அவர் கூட கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு அமைச்சரவையில் இடம் வாங்கிக்கிட்டு, இதுல கூட ராஜ்யசபா சீட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு, அந்த பக்கம் காங்கிரஸ்ல கர்நாடகாவில் ஆட்சியும் அவங்களே பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மேகதாது அணையை கட்டியே தீர்வுங்கிறாரு. அதே போல சிஎம் வந்து தமிழ்நாடு சிஎம் போய் பார்க்க போறேன்றாரு. அங்க வந்து இல்லை நீங்க வர வேண்டாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இது. என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்களா இல்லையா தமிழ்நாடு சிஎம்? உங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க, உங்களை ஒரு 5 சீட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா எல்லாம் பண்ணா என்ன நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? அடுத்து அவர் DK சிவகுமார் சொல்றாரு மேகதாது அணை கட்டுறதுதான் காவிரி பிரச்சனைக்கே தீர்வு. எப்படி?
அதாவது எப்படின்னா, இப்ப நான் பசியோட இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பா உன் கையில தட்டு இருக்கு பாரு, அந்த தட்டுல கொஞ்சம் சோறு இருக்குல்ல, இந்த தட்டோட சோத்தை என்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு தீர்வு, பசியே இருக்காதுன்னு சொல்ற மாதிரி. அப்ப தமிழக மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேகதாது அணை கட்டினா கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தியா. அப்போ இதை ஏற்கனவே திமுக அரசு தான் இங்க தமிழின துரோகிகள் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இந்த பக்கம் காவேரி இப்படி ஓடி வருதுன்னா, இந்த பக்கத்துல இருந்து ஹேரங்கே, ஹேமாவதி, இந்த பக்கம் கபினி, எல்லா அந்த கிளை நதிகள்லாம் வந்து கலக்கறதுல திமுக ஆட்சி காலத்துல கருணாநிதி அவர்கள் இருந்த போதுதான் கர்நாடகா ஃபுல்லா அணை கட்டினாங்க. அப்போ ஏற்கனவே காவேரிக்கு வரத சைட்ல இருந்து வரது எல்லாத்தையும் நீங்க தர போட்டு நிறுத்திக்கிட்டீங்க. இந்த மெயின்ல வரதுக்கு மட்டும்தான் கணக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு டிஎம்சி தாங்க இருக்கு, இவ்வளவு தாங்க இருக்குன்னு கணக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க. அதுலயுமே அங்க இருக்கிற அணையில வந்து நீங்க சொல்ற கணக்கு தப்பா இருக்கு அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொன்னு, என்ன தண்ணி இருக்கோ அங்க 1000 டிஎம்சி இருக்கா, அதுல எங்களுக்கு என்ன வருமோ அதை நீ திறப்பிதான். 100 இருக்கா, எங்களுக்கு என்ன வரணுமோ அதுல வரணும். 50 இருக்கா, அதுல என்ன வரணும். அதுதானே உங்களுக்கு நதிநீர் ஆணையம் சொல்றாங்க. அந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு சொல்லி கூட நீங்க என்ன பண்றது, செய்ய மாட்டேன்றது. நிலைமை கைமீறி போகுது, அவங்க பிரஷர் கொடுக்குறாங்க ஆணையத்துலன்னா உடனே என்ன பண்றது, உடனே லோக்கல் பீப்புளை விட்டு கலவரத்தை தூண்டி விட்டுறது. உடனே விஜய் போஸ்டரை கிழிக்கிறது, மாலையை பிடிச்சி இழுத்து விடுறது. உடனே ஆஹா கலவரம் ஆயிடுச்சு, உடனே இங்க 4 பேர் கிளம்பிடுவானுங்க. ஐயோ கர்நாடகத்தில் நம்ம தமிழர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வாழ வேணாமா? என்ன பேச்சுது? கர்நாடகத்தில் தமிழர்கள் இருந்தா அப்ப இங்க தமிழ்நாட்டுல கர்நாடகர்கள்லாம் இல்லையா? இது பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. தண்ணியை கொடுக்கணும்னா நீ கொடுத்துதான் ஆகணும். அப்ப கடைமடையில இருக்கிறவனுக்கு தான் அந்த தண்ணியில உரிமை இருக்குன்றத வந்து உலகம் முழுக்க நடைமுறையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னதோ அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சாச்சு. ஆணையம் சொல்றதை கேட்கறதுன்னு உங்க வேலை. ஆணையம் என்ன சொல்றாங்க, ஆணையம் 2 பேருக்கும் பொதுவானவங்க. இப்ப 50 இருக்கா, இதை நீ இவ்வளவு வச்சுக்கோ, இவங்களுக்கு திறந்து விடு. 3500 கனடியை ஒரு நாளைக்கு ஒரு வீதம் 15 நாளைக்கு திறந்து விடுங்கிறாங்க. முடியாதுன்னு அழிச்சாடிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, கர்நாடகா எப்பெல்லாம் மழை அதிகமா பெஞ்சு ஐயோ இதுக்கு மேல டேமை திறக்கலன்னா ஊரு அழிஞ்சு போயிரும், ஊருக்குள்ள வெள்ளம் முந்தனுக்கு அப்புறம் எங்களுக்கு திறந்து விடுறீங்க. இப்ப நாங்க என்ன உங்களுக்கு என்ன வடிகால் வாய்க்காவா? அப்போ விஜய் அவர்களுக்கு இதோட டெப்த் புரியுதா, இதோட பிரச்சனை என்ன, இது எப்படி வெள்ளக்காரன் காலத்துல இருந்து 1924 போட்டு அதுக்கப்புறம் 50 வருஷம் அக்ரிமெண்டா போட்டு 74 அது ரெனியூவல் வந்தது. அதுக்கப்புறம் 72 வந்து ஏற்கனவே 71 வந்து ஒரு பிரச்சனையாகி கேஸ் போடுறாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து போய் கேஸ் போடும் பொழுது இந்திரா காந்தி, நான் தான் சொல்றேன், காங்கிரஸ்ங்கிறது முழுக்க முழுக்க தமிழின துரோகிகள். இந்திரா காந்தி அம்மையார் வந்து கலைஞர் அவர்கள்ட்ட வந்து நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு ஏமாத்தி அவரை வழக்க வாபஸ் வாங்க வச்சாங்க. நீங்க மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய ராஜதந்திரிங்கிறோம்ல, கருணாநிதி அவர்கள் கேஸை வாபஸ் வாங்கினாரு. வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எதுக்குமே அவங்க இது பண்ணல, எதுவுமே உடன்படிக்கை ஏற்படல. ஏமாந்து தானே போனாங்க. அதே போல தானே கச்சத்தீவின் தாராவத்து கொடுத்தப்ப ஏமாத்துனீங்க. அப்ப இதுதான் காங்கிரஸோட வேலை. அப்ப விஜய் அவர்கள் கூட்டணியில இருந்து முதல்ல காங்கிரஸை வெளியே தள்ளணும். ஏன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய குடைச்சலை கொடுப்பாங்க விஜய்க்கு. தாவேக்காவை ஆட்சி நடத்த விடமாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேக்கா முதுகுல ஏறி உட்காந்து நாம நீங்க வேணா பாத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன் வருது இல்ல, அப்ப பெரிய லெவல்ல எங்களுக்கு கவுன்சிலருக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து எம்பி எலெக்ஷன்லையும் கேட்பாங்க. அதாவது தாவேக்கா முதுகுல ஏறி உட்காந்துட்டு ஒட்டுணி மாதிரி தாவேக்காவோட ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சு இவங்க எப்படி அட்டை மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட பிளானு. காங்கிரஸ் எந்த காலத்திலும் தமிழக நலனுக்காக பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் முடிச்சுக்கணும், இல்லைன்னா இது மிகப்பெரிய குடைச்சலை தான் விஜய்க்கு கொடுக்கும். மேம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொன்னான திலேபரம் மிக்க நன்றி மேம். நன்றி.